Okay, thank you for coming to our show. Sorry, Tamil. We'll edit it. Okay. நன்றி இன்டர்வியூக்கு வந்ததுக்கு பிரசன்னா. ஸோ ஜெஃப்னா போஸ்டுக்கு ஒரு இன்டர்வியூ தாரன்னு சொன்ன நீங்கள் இந்த சூப்பர் சிங்கர் யாழ்ப்பாணத்துல நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. ஸோ அதோட பின்னணி என்ன, உங்களோட நீங்க என்னத்தை வச்சு என்ன மோட்டிவேஷன்ல தொடங்கி நீங்கள் முதல் உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்க ஏன் நான் பிரசன்னா. சொந்த இடமே யாழ்ப்பாணம் தான். 96ஓட நாங்கள் கொழும்புக்கு இடம்பெயர்ந்து கொழும்புல தான் வளர்ந்தது. அப்படி அங்க வளர்ந்ததுனால எங்களுக்கு அதாவது இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ இங்க இருக்க பேக்ரவுண்டை விட அங்க எங்களுக்கு டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அதனாலேயே எங்களுக்கு அதாவது என்டர்டெயின்மெண்ட் சைடுக்கு வந்து எங்களுக்கு கூடுதலான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அப்ப அதனாலேயே நாங்க ஒரு இப்போ ஒரு 10 இயர்ஸுக்கு முதல்லயே இங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, பெரிய ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சினாங்க. அதாவது சில்ட்ரன் ஃபன் ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சினான். அப்ப அந்த பிரதான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இப்ப இங்க இருந்து கூடுதலா கொழும்பு பக்கமோ அப்படி நெல்லியா சைடுக்கோ போயிட்டு என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாருக்குமே வசதி இல்லை. அந்த நோக்கத்துல நாங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கார்னிவல் ஸ்டார்ட் பண்ணேன், சில்ட்ரன் ஃபன் ஃபெஸ்டிவல்னுட்டு. தொடர்ந்து 6 வருஷம் செஞ்சினான். அதுக்கு பிறகு இந்த கொரோனா இடையில கால பகுதியில கொஞ்சம் லீவ் ஒன்று வந்தது. திருப்பி போன வருஷம் நாங்கள் அதை செஞ்சினாங்க. போன வருஷம் இந்த வருஷம் வந்து செஞ்சினாங்க. என்னுடைய மெயின் பிரதான நோக்கமா இருந்தது இந்த அதாவது யாழ்ப்பாணம் வடமாகாணத்தை விட்டு வெளியில போய் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள இயலாதவர்களுக்கும் அந்த எல்லாத்தையும் இங்க அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் எய்ம் தான் எங்களை இருந்துச்சு. அந்த நோக்கத்தை வந்து 100க்கு 100% நாங்க பூர்த்தி செஞ்சிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தொடர்ந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படியே போய்கொண்டிருக்குது. அப்ப இது வந்து எத்தனையோ பிள்ளை, அதாவது லாஸ்ட் டைம் பாத்தீங்களா இருந்தா கில்மிஷான்ற ஒரு பிள்ளை இந்தியா போயிட்டு அவார்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சூப்பர் சிங்கருக்குலாலயா? சிங்கருக்குலால. ரைட். அண்ட் அதையும் இப்போ எத்தனை வருஷமா நடத்துறீங்க இந்த சூப்பர் சிங்கர்? இல்ல, இதுதான் நாங்க செய்யறது முதல். அதாவது உங்கள் மூலமா போனாவா இல்லாட்டி வேறையா போறேன்னு சொன்னீங்களா? எங்கள் மூலமா இல்ல, அது வேற. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு அந்த பிள்ளையோட டேலண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, போய் அங்க படிச்சாங்க, அதுல அவங்க வெற்றியும் பெற்று வந்தவங்க. அதே மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக்கு திறமை இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் நாங்க ஒரு பிளான் பண்ணிருந்தாங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்க செய்வோம். அதாவது வடக்கின் செல்ல குரலுக்கான தேடல் அப்படின்ற ஒரு தலையங்கத்துல நாங்க இதை தொடங்கினதும் எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. சரியான சப்போர்ட் ஒரு பக்கத்தாலையுமே எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க ஆரம்பத்திலேயே இதை கைவிட வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் வந்து, ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு பழக்கமான இருந்ததுனால நாங்க இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சு செமிஃபைனல் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம வழியா செஞ்சு கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஃபைனல் வந்து இந்த ப்ரோக்ராம் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முதல்ல தான் எங்களுக்கு டேட் போட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டே நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த ஜனாதிபதி எலெக்ஷன் க்ராஸ் பண்ணினதுனால அதை நாங்க போஸ்ட்போன் பண்ண வேண்டி வந்தது. அதுக்கு பிறகும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அப்ப அதுக்குள்ளேயும் எங்களுக்கு டேட் கிளாஷ் ஆயினது. இப்ப கடைசியா நாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி நாங்க இந்த ப்ரோக்ராமை செய்யறதுக்குன்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணி நாங்க இந்த ப்ரோக்ராமை செஞ்சு கொண்டு போறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து அதாவது 13 பிள்ளைகள் பாட போறாங்க. இந்த 13 பிள்ளைகள்லையுமே பார்த்த மாதிரி இருந்தா ஒரு 2-3 பேர் கொஞ்சம் வசதியானவங்க, மிச்சம் அவ்வளவுமே அதாவது எல்லாருமே வசதி குறைஞ்சாக்கள். அதாவது இங்க இருந்து ஈவன் கொழும்புக்கு கூட அவங்களுக்கு போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதா இருந்தா கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க.
அப்படியானவங்களை தான் நாங்க இங்க இந்த தெரிஞ்செடுத்திருக்கிறோம். அதாவது அந்த பிள்ளைகளுடைய திறமையில வந்து நாங்க இதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக இப்படி ஒரு ப்ரோக்ராமை செஞ்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நடக்க இருக்குது. ம். அதுல இந்த பிள்ளைகளுடைய திறமையை வந்து நாங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு இருக்கிறோம். ஓகே ஓகே, நல்ல விஷயம். ஓகே, சோ இது வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்தியாவில இருந்து இப்ப ஸ்ரீலங்கன் பிள்ளைகள் அங்க போய் கொஞ்சம் பேர் இது எடுத்திருக்கணும், வின் பண்ணி இருக்கணும். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு ஒரு சேனலை கொடுக்க வேணும் என்ற ஒரு நோக்கம். ஓகே, ரைட். சோ என்னண்டு அந்த அந்த ஆடிஷன்ல எத்தனை பேர் வந்துச்சுன்னா? ஆடிஷன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 பேருக்கு மேல எங்களுக்கு வந்திருக்காங்க. 5 மாவட்டத்துல இருந்து நாங்க செலக்ட் பண்ணாங்க. ம், அதாவது 400 பிள்ளைகளுக்கு மேல மொத்தமா நாங்க செலக்ட் பண்ணி ம். அதுல இருந்து கேட்டகரைஸ் பண்ணி குவார்டர் ஃபைனல் வச்சு அதுக்கு பிறகு செமிஃபைனல் வச்சு அதுல இருந்து தான் நாங்க இந்த 13 பேரை நாங்க எடுத்திருக்கிறோம். அதாவது வடக்கு மாகாணத்துல உள்ள 5 மாவட்டத்துக்கும் போயிட்டு அங்கங்க செலக்ட் பண்ணி எடுத்த பிள்ளைகள் தான் இவங்க. ரைட். ஓகே, சோ என்னண்டு முதல் ஆக்களை திரட்டு நீங்கள் அவங்க பிள்ளைகள் ஆடிஷன் பண்றதுக்கு என்னண்டு, லைக் ஹவு டிட் யூ கெட் த மெசேஜ் அவுட், என்னண்டு அவங்களுக்கு அதை விளம்பரப்படுத்தினீங்க? இது முற்று முழுதுமாக நாங்க ஸ்கூல்ஸ் ஊடாக தான் செய்யறதுக்கு நாங்க எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் கிடைச்சது. ம், கவர்னரோட அப்ரூவல் இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இதெல்லாம் கிடைச்சது. ஆனாலும் நாங்க எங்களுடைய ப்ரொமோஷன் சைடால நாங்க இதை ப்ரொமோட் பண்ணி லீஃப்லெட்ஸ் அடிச்சு போஸ்டர்ஸ் அடிச்சு பேனர்ஸ் போட்டு அப்படி இந்த ப்ரோக்ராமை வந்து வெளியில ஹைலைட் பண்ணி அந்த பிள்ளைகளை நாங்க திரட்டி எடுத்தனாங்க. அப்ப அப்படி எடுத்து அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்ததுல தான் இந்த பிள்ளைகள். ரைட். ஓகே, சோ நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா. அதுக்கெல்லாம் இதை செய்த நீங்க. கரெக்டா. ஓகே, உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்களோட டீம்ல பெர்மனண்டா 4 பேர் இருக்கிறாங்க. ரைட். மிச்சம் எல்லாம் பார்ட் டைமர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் கூடுதலா கம்பெனிஸுக்கு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ரைட். அப்ப அவங்க வந்து சீசனுக்கு வேலை செய்வாங்க, சீசனுக்கு ஆஃப்ல இருப்பாங்க. ரைட். பெர்மனண்டா 4 பேர் நாங்க செய்யறோம். ரைட். சோ இப்ப எத்தனையோ எத்தனையோ ஸ்கில்ஸ் லெவல்ல பிள்ளைகளை கண்டிருப்பீங்க. சில பேர் வந்து அந்த இப்ப நீங்க சொன்ன நீங்க அந்த ஒரு வசதி இல்லாத கன பிள்ளைகள் மியூசிக் கிளாஸ் அப்படி எல்லாம் போயிருக்க மாட்டேன்னா ஆனா டேலண்ட் இருந்திருக்கு. ரைட். அப்படி தேர்ந்தெடுத்தா நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுத்த அப்படி ஏதாவது இதுகள் இருக்குதா, இல்லாட்டிக்கு தனியா வேண்டிய முயற்சி மட்டும்தானே? ஆமா, இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கும் இந்த கடைசியா எடுக்கிற 10 பேருக்கு நாங்க ஒரு 1 வீக் அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ட்ரைனிங் பண்ணி அவங்கள கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நாங்க இது எங்களோட ஷெட்யூல்ல இருந்துச்சு. ம். பட் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பண தேவைகள் வந்து சந்திக்க இயலாம போனதுனால நாங்க அதுகளையும் கொஞ்சம் தளர்த்தி நாங்க இந்த ப்ரோக்ராம, அதாவது இந்த பிள்ளைகளை நாங்க இந்த ப்ரோக்ராம் செஞ்சு முடிக்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இப்ப கடைசியில வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு உண்மையை சொல்ல போனா பண தேவைகளை எங்களை சந்திக்கிறதுக்கு வேற யாருமே எங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல இந்த ப்ரோக்ராம் வெளியில வாரத்துக்கு. முற்று முழுதுமாக அதாவது எங்களுடைய கையால தான் உங்களுக்கு நாங்க செஞ்சு கொண்டு போறோம் இதை. ரைட். ரைட். ஓகே. ஏண்டா இத உங்களை வந்து தச்சையில அந்த செமிஃபைனல்ல பார்த்துட்டு அதிசயப்பட்டேன் நான். ஏண்டா அதே ஒரு டிக்கெட் ஷோவா இருக்கிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருந்தது அந்த பிள்ளைகளோட பாடல்கள். ஆனா அங்க ஒருத்தருமே கிரௌட் சொல்றதுக்கு இல்லையா? ஆமா. அது அது ஏன் அது அது அந்த ஏன் அது வெளியில போக முடியாம இருந்தது, அந்த அந்த விளம்பரம் பெறாம இருந்தது? இல்ல நாங்க விளம்பரப்படுத்தினாங்க. ரைட். எங்களுக்கு எங்களுடைய மெயின் நோக்கம் வந்து செமிஃபைனல் வரைக்குமே வந்து வெளியில உள்ள க்ரௌட நாங்க உள்ளுக்கு கொண்டு வரது இல்லை. ரைட். ரைட். ஓகே. எங்களுக்கு ஃபைனலுக்கு மட்டும்தான் இந்த பிள்ளைகளை நாங்க ஒரு ஷோவை நாங்க வெளியில காட்ட போறோம். ஏன்னா அது வரைக்குமே வந்து எல்லாம் அந்த எல்லா பக்கத்தாலையும் வந்திருப்பாங்க. செலக்ட் பண்ணப்பட்டதுல ஹை டேலண்டாவும் இருப்பாங்க, லோவும் இருப்பாங்க. அப்ப வரைக்குள்ள வந்து பாக்குறவங்க இந்த பிள்ளைகள் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு நினைப்பு அதுக்காக நாங்க உண்மைக்கும் க்ரௌட வந்து நாங்க உள்ளுக்கு டிக்கெட்டை கொடுத்து நாங்க காசு எடுத்து
அதுல தான் செய்யணும்னு நாங்க பிளான் பண்ணல உண்மைக்கும். ரைட். எங்களோட பிளான் எல்லாம் ஃபைனலுக்கு மட்டும்தான் நாங்க க்ரௌடை கொண்டு வந்து ரைட் இந்த பிள்ளைகளோட டேலண்ட்டை நீங்க பாருங்க ம். அப்படின்றது தான் எங்களோட ஆக்சுவல் பிளானே. ரைட். ஓகே. சோ எவ்வளவு கிரவுட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன விதத்தில எல்லாம் விளம்பரப்படுத்தி இருக்கிறீங்க இதை இப்ப? ஆமா, எங்களுக்கு வந்து இந்த ஷோவுக்கு வந்து 570 ஷீட் தான் இருக்குது. ம். அதாவது இந்தியன் கல்ச்சுரல் ஹால்ல ம். அது லைக் அ தியேட்டர் ம். தியேட்டர் சிஸ்டம் தான். அதுல 570 ஷீட் தான் இருக்கு. ம். அதுல 500 பேருக்கு மாத்திரம்தான் நாங்க அதாவது டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். மிச்சம் அவ்வளவும் இன்வைட்டிஸ் தான் வர போறாங்க. ம். ஆம், அவங்களுக்கும் நாங்க ஆக குறைஞ்ச அளவு டிக்கெட்டுகள் எங்களால அதாவது இந்த செலவுகளை கவர் பண்றதுக்கு எவ்வளவு எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்குரிய டிக்கெட்டை மட்டும்தான் நாங்க அவங்களுக்கு போட்டிருக்கிறோம். ம். அப்ப இதையும் நாங்க வர்றவங்க இத கஷ்டப்படணும் அப்படின்னு நாங்க நினைக்கல. ம். எங்களுக்கு இந்த செலவுகளை கவர் பண்றதுக்குரிய அமௌண்ட் வந்துச்சுன்னா காணுங்கிற மாதிரி தான் நாங்க இதை செய்யறோம். ரைட். சோ டிக்கெட் இப்ப எவ்வளவு போகுது? டிக்கெட் வந்து 1000ம் 2000 தான் போட்டிருக்கிறோம். ஓகே. அதை முதலே வாங்கலாமா, அங்க வந்தான் வாங்கணுமா? முதல்லயும் வாங்குறேன்டா வாங்கலாம். ம். ஷீட்ஸ் புக்கிங் தானே, அப்ப நார்மலா புக்கிங் மாதிரி நாங்க செஞ்சு கொள்றோம். அப்படி இல்லைன்னா அங்கேயும் வந்து வாங்கிக்கொள்ளலாம். ரைட். ஓகே. சோ இது இந்தியாவில கட்டுப்பட்டது ஜெஃப்னா கல்ச்சரல் சென்டர்னு சொல்றது இல்லையா? ரைட். ஓகே, ஃபைன். 3 மணி. என்ன நாள்? 8ஆம் தேதி. வாட்ஸ் த டே? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. 8ஆம் தேதி 3 மணிக்கு. ஓகே. எவ்வளவு நேரம் போகும்? இது வந்து எங்களோட ஷெட்யூல் படி 5 மணித்தியாலத்துல இருந்து 6 மணித்தியாலம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போகணும். ஏன்னா மொத்தமா 26 பாட்டு வர போகுது. கிராண்ட் ஃபினாலே என்னனால கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மணித்தியாலம், அதாவது 3 மணிக்கு தொடங்கினோம்னா 9 மணி எங்களுடைய டார்கெட் பண்றோம் முடிக்கிறதுக்கு. ஓகே. அப்ப ஒவ்வொருத்தரும் 2 பாட்டு பாட போயிடும். ஒவ்வொருத்தரும் 2 பாட்டு வரும். லைவ் பேண்டா? லைவ் பேண்ட். யார் பேண்ட்? அதாவது பேண்ட் வந்து இதை பாத்தீங்களா இருந்தா யாழ்ப்பாணத்துல உள்ள தலை சிறந்த வாத்திய குழுக்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் நாங்க தெரிஞ்செடுத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு குரூப்ல உள்ள பெஸ்ட் ஆக்கல. அப்ப கீபோர்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஆள், டப்லாவுக்கு நெக்ல அதுல ஒரு பெஸ்ட் ஒரு ஆள், அப்படி ஒரு 6 பேரை நாங்க ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் இருந்துட்டு அதாவது புது பேர்ல இது நாங்க அப்ப இந்த டேலண்ட் ஷோவில அவங்க அந்த டேலண்ட்டும் வெளிப்படுத்த போகுது யாழ்ப்பாணத்துல. கட்டாயம் கட்டாயம். அப்படின்னு இல்லை, அவங்க ஏற்கனவே நல்ல ஹைலி டேலண்டட் ஆக்கள் தானே எல்லாமே. அப்ப இந்த ஷோ வந்து உண்மைக்கும் அதாவது இந்த பிள்ளைகள் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு பாடுறதா இருந்தா அந்த பேண்டும் வந்து பெஸ்டா இருக்க வேணும். அதனாலதான் நாங்க இதை பெஸ்டா நாங்களே ஹாய் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த டு யூ ஹேவ் எனி வீடியோ பிளான்ஸ்? வீடியோ எடுத்து அதை விற்கிறது அல்லது டெலிவைஸ்ட் ஷோ, இஸ் தேர் எனி பிளான்ஸ் வித் தட்? இல்ல, எங்களுக்கு அப்படி அதாவது இவங்களை வச்சு நாங்க உழைக்கணும்ன்றது இல்ல. உழைக்க வேணும்ன்றது இல்ல, வேற அவங்களோட திறன் அப்படி செய்தாதான் காலமா வெளியில போய்கொண்டே இருக்கும் இல்லையா? இல்லாட்டி இதோட ஒரு நைட்டோட முடிஞ்சிடும். அதான் இப்ப நீங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ற அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. எங்கட ஜனவரி 12ஆம் தேதி நெல்லியடி காலின்ஸ் கிரவுண்ட்ல எங்கட காணிகள் இருக்கு, அந்த இயலி செய்கிறது. அதுல வந்து 16ஆம் தேதி அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மெகா மியூசிக்கல் ஷோன்னு செய்யறோம். அந்த மியூசிக்கல் ஷோல இந்த பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் அதாவது அந்த ஷோ வந்து ஃப்ரீயா தான் செய்யறோம். அப்ப அந்த ஃப்ரீயா அண்டைக்குள்ள பலதரப்பட்ட ஆக்களுமே வருவாங்க. இது வந்து நாங்க டிக்கெட் ஷோ இண்டோர்னுக்குள்ள குறைஞ்ச அளவு பேர் தான் பாக்குறோம். இது வந்து அவங்க பப்ளிக்கா அதாவது வெளியில ஓப்பன்ல செய்ய போறாங்க, அவங்க பாட போறாங்க. அப்ப அதோட அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வருவாங்க. அதுக்கு பிறகு எங்கட ஏப்ரல் வரைக்கும் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம். அதுக்குரிய ஃபண்டிங்ஸ் வந்து நாங்க ஏதோ ஒரு விதத்துல அரேஞ்ச் பண்ணுவோம். நான் என்ன யோசனை, புலந்து தமிழர் கூட
அங்கேருந்து பாக்குறதுக்கு ஒரு வீடியோ ஷோவா இருந்தா மற்றது இந்தியாவுக்கு தானே அனுப்பலாம் டெமோ டேப்ஸ். பட் எனிவே ஆமா அது பிறகு ஆமா நாங்க நாங்க எப்படித்தான் அது இப்ப நாங்க எங்கட ஃபைனல் இருக்கு தானே, அதையும் நாங்க எங்கட யூடியூப்ல அப்டேட் பண்ணுவோம். ரைட். அப்ப அது எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அது வந்து நாங்க செல் பண்றதுக்குன்னு இல்ல, ஃப்ரீயா தான் பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி இப்ப எங்கட கார்னிவல்ல நடக்க போற, அதாவது ஜனவரி நடக்க போற ஷோவும் வந்து அதுவும் ஃப்ரீ, அதுவும் லைவுக்கு நாங்க கொண்டு வர்றது தான் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள்ல இருந்து எல்லாருமே, அதாவது ஒரே நேரத்துல, அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் நடக்கிற ப்ரோக்ராம நேரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஓகே. ஓகே. ரைட். நல்ல விஷயம். என்ன ஏஜ் ரேஞ்ச் பிள்ளைகள்? எல்லாருமே ஜூனியர்ஸ் இல்லையா? ஓ, எல்லாருமே 18 வயசு கீழ்பட்டவங்க. ரைட். என்ன வயசுல இருந்து என்ன வயசு மட்டும் போகுது? அதுல 7 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்காங்க. ரைட். 7 வயசுல இருந்து 18 வயசு. ஓகே. ஆமா. என்னென்ன மாவட்டங்கள்? 5 மாவட்டத்துக்குள்ள நீங்க எடுத்த, நீங்க 5 மாவட்டமும் இதுல வருதா அப்போ? இல்ல, 5 மாவட்டம் எடுத்துனாங்க. அதுல 4 மாவட்டம் தான் வந்திருக்கு. ரைட். அதுல கிளிநொச்சி சாரி, முல்லைத்தீவு மாவட்டம் விடுபட்டது. ரைட். வந்தது கொஞ்சம் குறையத்தான் அது. உண்மைக்கும் அது எங்கட ஒரு ஃபால்ட்டும் வந்தது. என்னண்டா, அந்த நேரம் வந்து எக்ஸாம் நடந்தது. அப்ப முல்லைத்தீவு நாங்க செய்யறதுக்கு, அப்ப எக்ஸாம்னால அத டேட்டை மாத்தி கேட்டவங்க. எங்கட ஷெடியூல்னால எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு, அப்ப அதனால முல்லைத்தீவுல இருந்தவங்கள நாங்க வவுனியாவுக்கு எடுத்து தான் செஞ்சிருந்தாங்க. அப்ப அதுல வந்த திறமையான பிள்ளைகள் கொஞ்சம் குறைவு. So, அது இந்த முறை எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு, நாங்க அடுத்த முறை எப்படியும் அந்த மாவட்டத்தை கட்டாயம் ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே. ஆல்ரைட். ஸோ இது இப்போ எவ்வளவு காலம், எப்போ திட்டமிட்டு எவ்வளவு காலம் இது ஓடிக்கொண்டு வரும்? இது இப்போ டிசம்பர்ல முடியறதுக்கு? இது நாங்க திட்டமிட்ட நாங்க ஏப்ரல் மாசம். ரைட். மே மாசத்துல இருந்து நாங்க இது ஒர்க் அவுட் பண்ண வலிக்கிட்டுனாங்க. மே மாசத்துல இருந்து தொடங்கி எங்களுக்கு 9ஆம் மாசம் இந்த ப்ரோக்ராம் ஃபைனல் செய்ய இருந்தது. அப்ப எங்கட அந்த 5 மாச ப்ரோக்ராம் தான் இருந்தது. இடையில அந்த நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்ததுனால எங்களுக்கு அந்த டேட் கொஞ்சம் பிந்தி போனது. அடுத்தது வந்து நாங்க பிப்ரவரி மாசம் தொடங்குறதுக்கு இருந்த நாங்க, இப்ப இது கொஞ்சம் டேட் பிந்தினதுனால அதை கொஞ்சம் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கோம் அடுத்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கு. ஓகே. ஒன் செகண்ட். ஓ யா, அந்த எத்தனையோ சவால்கள், ஆக்களோட ஒத்துழைப்பு கிடைக்கல என்று சொன்னீங்க. அது என்ன என்ன ஆச்சு? என்ன நீங்க புதுசா தொடங்கினபடியா ஒத்துழைப்பு கிடைக்கல, அடுத்த வருஷம் வேற மட்டும் யோசிக்கிறீங்களா? இல்லாட்டி வேற ஏதாவது சவால்களா? என்ன ஆச்சு அது? இது உண்மையை சொல்ல போனா இந்த ஃபீல்டுக்கு வந்து நாங்க புதுசு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, ஒரு மீடியா எடுத்தோமா இருந்தா, அந்த மீடியா வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மீடியாஸோடையுமே கூடுதலா நான் வேலை செஞ்சிருப்பேன். அப்ப அவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பட் நான் அந்த மீடியாவுக்களை நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா இந்த மீடியா வந்து உண்மையை சொல்ல போனா இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து, அதாவது வடக்குல இருந்து இப்படி ஒன்று வெளி வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. அப்ப அதனால எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு மீடியா ஓகே பண்ணி வச்சிருந்தவங்க. கடைசி நேரத்துல எங்களுக்கு சொன்னவங்க, இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் இது ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி. சரி, அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மீடியா ஒன்றுக்கு போறதுக்கு எங்களுக்கு டைம் காணாது. அடுத்தது எல்லா மீடியாவுமே வந்து அவங்க இப்படியான ஒரு ப்ரோக்ராமை செஞ்சு அவங்க டெலிகாஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. எங்கள்கிட்டையும் நாங்க தொடங்கி ஒரு கொஞ்ச நாள்லயே இது ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டவங்க, எங்களுக்கு மீடியாவுக்கு நீங்க தாங்க, நாங்க இத நாங்களே செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி அவங்களுக்கு நாங்க கொடுக்கறதா இருந்தா, இதுல உண்மையா நாங்க இப்ப இந்த 13 பேர் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 13 பேர் அதுக்குள்ள வந்திருப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப அவங்க இப்ப நாங்க செய்யக்குள்ள நாங்க ஃபீல்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யறோம். அப்ப இங்க அவங்க வந்து அங்க இருந்து வந்து அண்டைக்குள்ள அது எப்படி இருந்திருக்கும்ட்டு எங்களுக்கு சொல்ல தெரியாது. பட் எங்களுக்கு நோக்கம் வந்து அதுல நிறைவேறி இருக்காது.
லெட்ஸ் see வேற என்ன கேட்க இந்த நான் பார்த்து கொஞ்சம். மக்கள் மத்தியிலே என்ன மாதிரி வரவேற்பு இதுக்கு? மக்கள் மத்தியில எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்ப எத்தனையோ பேர் இந்த ஃபைனல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃபைனல்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. ஆஹ் கூடுதலா இது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொண்டு இருக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு. ரைட். எத்தனையோ எத்தனையோ பேர் ஜூனியரை விட்டு சீனியர் அடுத்தது இப்ப தொடங்க யா போறீங்கன்னு யா ம் யா அப்ப சீனியருக்கு பிளான் இருக்குதா அப்ப? செய்யறதுக்கு இருக்குது தான் பிளான். ரைட். பார்ப்போம் காலப்போக்கில் எங்களுடைய, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதா இருந்தா எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலம் ஒன்று தேவையா இருக்குது. ரைட். சொன்னா நாங்க எங்கட மற்ற தொழில்கள்ல வர இன்கம்ல தான் இதை இப்போதைக்கு ரன் பண்ணி கொண்டு போறோம். அதுவும் சொன்ன நீங்க ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல, அது ஏன்? அது 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 ஒரு எங்க டேலண்ட்டை வளர்க்கறதுக்கு லோக்கலா அந்த சப்போர்ட் இல்லைன்றதையும் ஒரு கொண்டு சுட்டி காட்டுனீங்க. இல்ல அது என்ன எங்களுக்கு நினைக்கிறீங்க? ஸ்பான்சர்ஸ் வந்து நாங்க எல்லாம் கதைச்சுனாங்க, ரைட். எல்லாம் ஓகே பண்ணி தான் இருந்தவங்க. இந்த இந்த மீடியா வந்து எங்களுக்கு அந்த சறுக்கினால அந்த மீடியாவே கொஞ்சம் பேக்கப் பண்ணிட்டாங்க. ரைட். அதோட எங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஸும் கொஞ்சம் அவங்க இது இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்காது அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டது உங்க இன்டர்நெட். ஹலோ. ப்ரோக்ராம் வந்து இப்படி வந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இது வந்து சும்மா ஒரு சின்ன ப்ரோக்ராம் இல்லை. ஏன்னா 5 மாவட்டத்துக்கும் போயிட்டு செலக்ட் பண்ணி இந்த பிள்ளைகளை எடுத்து ஒரு ஃபைனல் செய்யறதா இருந்தா இது ஒரு ஈஸியான வேலை இல்லை. அப்ப இதை செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. அந்த ஒரு முடிவுனாலேயே ஸ்பான்சர்ஸ் வந்து இதை கொஞ்சம் புறக்கணிச்சிட்டாங்க. ஈவன் எங்களோட லோக்கல்ல இருக்கிறவங்களுமே எத்தனையோ பேர் இதை இப்படி ஒன்று நடக்காது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சிலர் உதவி செஞ்சிருந்தாங்க. இப்ப பேர் சொல்லி குறிப்பிடணுமா இருந்தா கிருபாலனஸ் இப்ப கிட்டத்துல மறைஞ்சவர், அவர் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தவர், ஃபைனான்சியலும் சப்போர்ட் பண்ணியிருந்தவர். அதே போல எங்களுக்கு ஸ்டார் ரெஸ்ட் ஓனர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தவர், யார் ரெஸ்ட். அவங்க எங்களுக்கு அந்தந்த லொக்கேஷன்ல எங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்குரிய இடங்களையும் தந்து அண்ட் ஃபுட்டு, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயா தந்திருந்தவங்க. அப்படியே லோக்கல்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் கிடைச்சிருந்தது. ஆனா எங்களுக்கு எங்களுடைய பட்ஜெட் படி அது ஒரு சிறிய அமௌண்ட் தான். அதாவது ஒரு சின்ன சப்போர்ட் உண்டு. ரைட். ஏன்னா இந்த ஈவெண்ட்டை பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு வரல. ரைட். ஓகே. இப்ப இது 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 இந்த டிசம்பர் 8 நல்லா நடக்குமென்னு நம்புறேன். அது நடந்தா இனி அடுத்த வருஷம் இனி பெட்டர் சப்போர்ட் இருக்குமென்னு நம்புறீங்களா? பெரிய அனுபவம். ரைட். ஓகே. இல்ல அடுத்த வருஷம் இனி அந்த ஸ்பான்சர்ஸ் விளம்பரம் அதுகள் கூடுமென்னு நம்புறீங்களா இதோட? ஆமா, இப்ப கூடுதலா எங்களுக்கு இந்த புலம்பெயர் தமிழர்களே கதைச்சிருந்தவங்க இது எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு இதை சொல்லி இருக்கலாமே, கேட்டிருக்கலாமே அப்படின்னுட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு ஒரு கண்டாக்ட்னு இருக்கல்ல. இப்ப என்ன கண்டுபிடிச்சவ அவைக்கு என்ன இப்ப தெரிய வந்தது? இல்ல இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு எங்களுடைய அட்டை பார்த்துட்டு அவங்களா ஃபோன் நம்பர்ல கண்டாக்ட் பண்ணாங்களே வழிய பர்சனல் கண்டாக்ட் இல்ல. ரைட். ஓகே, சரி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு அளவு வந்துட்டுது. ஸோ கட்டாயம் டிசம்பர் 8 பேர் வருவாங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் அந்த பின்னணியோட முடிப்போம். இப்ப நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறீங்க. 96ல இடம்பெயர்ந்து போகிக்க கொழும்புல. அப்ப எத்தனை வயசு உங்களுக்கு இடம்பெயர்ந்து போகிக்க? இடம்பெயர்ந்து போகக்குள்ள எனக்கு 13 வயசு இருக்கும். ரைட். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க, அங்க போய் தான் என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்தனீங்கன்ட்டு. ஏன்னா நீங்க இடம்பெயர்ந்து போன நேரம் இங்க அந்த போர் மத்தியில வளர்ந்த பிள்ளைகள்.
உள்நாட்டில அந்த நேரம் மக்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்தது? ஆஹ் அந்த நேரம் என்டர்டைன்மெண்ட் உண்மைக்குமே எங்களுக்கு தெரியாது. ம், ஈவன் நான் ஆஹ் இங்க இருக்கக்குள்ள எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம், அப்ப அந்த நேரம் எங்களுக்கு கரண்ட்டும் இல்லை. எங்களோட வீட்டில் 2 ஜெனரேட்டர், 2 டிவி இருந்தது. ம், எங்களுக்கு அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ம், அண்ட் பாட்டு கேட்ப நாங்கள் சைக்கிளில் டைனமோ சுற்றி தான் பாட்டு கேட்கறது. ம், ம். அதை நல்ல கேள்வி கொடுக்க அதை இருக்க விளங்கப்படுத்துங்க தெரியாதாக்களுக்கு, சைக்கிள்ல என்ன டைனமோ செய்யற நீங்க பாட்டு கேட்கறதுக்குன்றது. அதாவது அந்த டெக்னிக்ஸ் ரேடியோ இருந்தது. ம், அது வந்து பேட்டரியில வேலை செய்யும். ரைட். அந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் தான் அது வேலை செய்யும். ம், ஆனா 12 ஹவர்ஸ் டைனமோ, அதாவது சைக்கிள்ல லைட் எரிக்கிறதுக்கு பாவிக்கிற டைனமோவில் வந்து என்ன செய்யறாங்க, நாங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு கையால சுத்தி 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 தான் பாட்டு கேட்கறது. ரைட். அஹ் அப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் இருந்ததே ஒழி எங்களுக்கு. ம், அந்த நேரம் எங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட்னு பெருசா ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ரைட். சோ இப்ப திருப்பி எந்த காலத்துல யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி வந்தீங்க? நான் 2014 வந்தேன் நான். ரைட். அந்த கட்டத்துல ரைட். சோ என்னன்னு சொன்னீங்க? சில்ட்ரன்ஸ் ஃபன். சில்ட்ரன் ஃபன் ஃபெஸ்டிவல். ஓகே. சோ அதுல என்னெல்லாம் நடக்கிறது? அந்த நேரம் இப்ப கூட 2014 வந்து நீங்க 2024 இன்னும் பிள்ளைகளுக்கு பெருசா என்டர்டெயின்மெண்ட் கணக்க இல்ல. சோ அது நல்ல விஷயம் நீங்க செய்தது. அப்ப அதுல என்னெல்லாம் செய்தீங்க? என்ன போர் முடிஞ்சு 5 வருஷம் இல்லையா அந்த கட்டத்துல? அப்ப கூட இங்க என்டர்டெயின்மெண்ட் வராம இருக்கிறது இதுவரை 2024 டிவி இருக்குது, அது சரிதான். அதை விட வேற என்ன இருக்குது, ஏன் இல்ல? அந்த இத ஒரு கொஞ்சம் உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்களேன். இப்ப இப்ப உண்மைக்கும் நான் சொல்ல போனா, ம், இப்ப இங்க இருந்து ரீச்சாவுக்கு போறாங்க. அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து. ம். அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க எதிர்பார்த்து போற என்டர்டைன்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதாவது இப்ப ரீச்சா நான் இன்னும் போயில்ல, கிளிநொச்சியில ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுதான். ரைட். ஓகே. ரைட். அமர்ஸ்மெண்ட் பார்க்குன்னுட்டு அந்த ரேஞ்சுக்கு இன்னும் இல்லை. ரைட். பட் அது ஓகே. ம், நாங்க உண்மைக்கும் நாங்க பார்த்ததுன்றது ஃபர்ஸ்ட் அவிசா வேலையில இருக்கிற பார்க்கண்டு. ம், 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 அது வந்து ஒரு வாட்டர் வேர்ல்டோட ஃபுல்லா எல்லாம் பெரிய விளையாட்டுகள் இருந்தது. ம், உண்மைக்கும் எந்த ஒரு எய்ம் ஒன்று இருக்கு. ம். அப்படியான ஒரு ஒரு பெரிய ஒரு அளவுல என்டர்டைன்மெண்ட் உண்டு. வடக்குல யாழ்ப்பாணத்தை பேஸ் பண்ணி அப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ம். அது பார்ப்போம், காலப்போக்கில் காலம் கைகூடுமா இருந்துச்சுன்னா கூடுதலா நாங்க கூடிய சீக்கிரம் செய்வோம். ரைட். ஆனாலும் இப்ப எங்கட அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா செய்யற கார்னிவல் வந்து சிறுவர்களுக்கான சித்திரை கொண்டாட்டம்ன்ற பேர்ல செஞ்சது. ம், அதுல வந்து கூடுதலா கொழும்புல இருந்தான் கூடுதலா விளையாட்டுகள் கொண்டு வராங்க. பெரிய விளையாட்டுகள் கொண்டு வந்து பாதாள கிணறு, மேரி கிரவுண்ட், அப்படி பெரிய விளையாட்டுகள் கொண்டு வந்து மேஜிக் ஷோ எல்லாம் கொண்டு வந்து செய்யறாங்க. எங்க செய்யறது? நான் இதுவரை கேள்விப்படையில. நாங்க மொத்த வழியில செஞ்சிருக்கேன். எத்தனை கிரௌட்ஸ் வருது? எவ்வளவு கிரௌட்ஸ் வருது? எங்களுக்கு போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 16,000 பேர் மாதிரி வந்திருந்தவங்க 5 நாளைக்கு. கிரௌட்ஸ் வர என்ன காலத்துல செய்யற நீங்க? போன வருஷம் நாங்க 4ஆம் மாசம் செஞ்சிருந்தோம். நாங்க ரைட். சித்திரைக்கு தான் செய்யிருந்தாங்க கூடுதலா. ரைட். போன வருஷம் பொங்கலுக்கு நாங்க நெல்லியடியில செஞ்சிருந்தோம். நாங்க கிட்டத்தட்ட 7,500 பேருக்கு மேல 5 நாளைக்கு வந்திருந்தவங்க. அப்ப அந்த க்ரௌட் வந்து அதாவது இதுவும் போன வருஷம் தான் நாங்க போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் தான் நாங்க வெளியில கொண்டு போயிருக்கோம் யாழ்ப்பாணத்தை விட்டு. ரைட். வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. போன வருஷம் இந்த இந்த வருஷம் யாழ்ப்பாணம், நெல்லியடி, மானிப்பாய், ஆம், சாவச்சேரி, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு. ரைட். அப்ப இந்த இடங்களுக்கு நாங்க வெளியில கொண்டு போனோம். அப்ப அந்த இடத்துல உள்ள பிள்ளைகளும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் உண்டு, இதுதான் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் உண்டு அவங்களுக்கு உருவாகினது. காலப்போக்குல இது இன்னும் கொஞ்சம் கூடுதலா விஸ்தரித்து வருஷத்துக்கு 2 தரம் செய்யறதுக்கும் பிளான் ஒன்று இருக்குது. ரைட். பார்ப்போம். ஓகே. சோ ஓகே. சோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது, அவைய வளர்த்தெடுக்கிறது. ஓகே. கட்டாயம். ஆல் ரைட். ஓகே. தேங்க்யூ வெரி மச். சோ டிசம்பர் 8 நல்ல போறதுக்கு வாழ்த்துக்கள். ஆமா. ரைட். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
ஆமா இப்ப எங்கட முழு நோக்கமே வந்து ம், இந்த பிள்ளைகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூடுதலா வளர்ந்து வரைக்குள்ள பிள்ளையான ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள போறாங்க. ம், இப்படியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள அவங்க அதாவது ஒரு இப்ப மியூசிக் எடுத்துக்கணும்னா இந்த பிள்ளைகள் வந்து மியூசிக்குள்ளேயே இப்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டாங்க. ம். அப்ப அவங்க வந்து கூடுதலா வெளியால போய் அவங்க அந்த பிள்ளையான சமூகத்துக்குள்ள போற நேரம் வந்து அதுக்குள்ள குறைஞ்சு. Right. Yeah, yeah. அடுத்தது வந்து இப்படி நாங்க என்டர்டைன்மெண்ட் கொண்டு வரக்குள்ள அவங்க அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு வாரத்துக்குரிய ஒரு ஒழுங்குகளோட இருப்பாங்களே ஒழிய அத பிள்ளையான வழிக்கு போயிட்டு தங்களுடைய பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது குறைவா இருக்கும். Right. அதோட எங்களுடைய பெரிய கனவும் இருக்குது. ம், டூரிசம் சைட்ல பெரிய ஒரு அதாவது யாழ்ப்பாணம் அதாவது வடமாகாணத்தை பெரிய ஒரு ரேஞ்சில் வெளிக்கொண்டு வர்றதுக்கு right. Okay. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகே நடக்க வேணும் வேண்டாம் இங்க கணக்க விஷயங்கள் அந்த டூரிஸ்ட் வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க அத நாங்கள் அத அந்த வளர்த்து டிக்கெட் பண்ணி செய்யற அளவுக்கு இல்ல சோ செய்ய இயல அது எங்கட பக்கத்துக்குரிய என்னன்னு சொல்ல வேணும் சோ அப்படி ஒரு ஒரு முயற்சி நல்ல ஓகே ஆல் ரைட் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி ஓகே, பெஸ்ட் தேங்க்யூ.